ஒரு வேதாகம கல்லூரியில் இருக்கிற மாணவர்களை எல்லாம் பெரிய ஊழியம் செய்து மறைந்து போன ஒரு பெரிய போதகருடைய வீட்டிலே அவங்க பயன்படுத்தின பைபிள், அவங்க பயன்படுத்தின நிறைய புத்தகங்கள், அவங்க தங்கியிருந்த ரூமு, அவங்க சமைத்த இடங்கள், இந்த மாதிரி அதை விசிட் பண்ணுறதுக்காக ஒரு பைபிள் காலேஜிலேருந்து ஒரு டீமை அழைச்சிட்டு போனாங்க. அப்போ ஒவ்வொன்றாய் அந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு போய் ஒன்று ஒன்றா காமிச்சு, இதான் இங்கே இருந்துச்சு, இப்படி இங்கே வாழ்ந்தார், இங்கே இருந்து தான் அந்த தேவ மனுஷன் இவ்வளோ ஊழியம் செய்தார், இங்கே தான் அவர் ஜெபித்தார், இங்கே தான் அவர் படித்தார் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே அவங்க காமிச்சிட்டு, அந்த நேரம் முடிஞ்ச உடனே எல்லாருமே வண்டியில் ஏறி சரி கிளம்புவதற்காக ஆயத்தமாகும்போது கூட்டிகிட்டு போன நபர் ஒவ்வொருத்தராக வண்டியில் ஏற்றி பல மணி நேரங்கள் அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணி எல்லாரையும் ஒவ்வொருத்தரையாக அவர் வண்டியில் ஏற்றுறாரு. ஸோ எல்லாருமே அந்த வண்டியில் ஏறும்போது ஒரே ஒரு கவுண்டிங், ஒரே ஒரு நபர் மட்டும் அங்கே இல்லை. என்னாச்சு, யாரை காணோம் அப்படின்னு பார்த்தா பில்லி கிரகாம் என்கிற ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை அந்த அந்த கூட்டத்திலே காணோம், அவங்கள பார்க்க முடியல. எங்கே இருக்கிறான் பில்லி கிரகாம், என்னாச்சு அப்படின்னு போய் பார்த்தா இவங்க அந்த டூர் மாதிரி விசாரிக்கிறதுக்காக பார்க்கறதற்காக போன அந்த பெரிய ஊழியக்காரர் யார் அப்படின்னு சொன்னால் ஜான் வெஸ்லி என்கிற தேவனுடைய மனுஷன், மிகப்பெரிய தேவனுடைய ஊழியர், மரித்தவர்களே உயிரோடு எழுப்புகிற அளவிற்கு ஆண்டவர் அவருக்கு நிறைய கிருபைகளை கொடுத்திருந்தார். ஸோ அவருடைய அந்த இடத்துக்கு தான் இவங்க விசிட்டிங்காக போய் பார்த்தாங்க. அப்போ பில்லி கிரகாம காணோம், எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடி பார்த்தா இந்த ஜான் வெஸ்லி ஐயா ஜெபிக்கிறதற்காக அவருக்கு ஒரு தனி இடம் ஒன்று வச்சுருந்தார், பர்சனல் ப்ரேயருக்காக. அவங்க தங்கியிருந்த அந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குளிர் பிரதேசமாக இருக்கும். பல மணி நேரங்கள் அவர் முழங்கால் படிக்கிறதுனால அவர் ஜெபம் பண்ண அந்த இடத்துக்கு கீழே ஒரு நல்ல மேட்டு ரொம்ப திக்கான ஒரு மேட்டை அந்த இடத்துல போட்டிருந்தாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால், அவர் டெய்லி தனியாக முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணி அவருடைய முழங்கால் அந்த மேட்டில் பட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு இடமும் ஒரு குழியாக இருந்துச்சு. அப்போ நிறைய ஸ்டூடெண்ட் அந்த குழியெல்லாம் தொட்டு பார்த்துருக்குறாங்க. சரி, என்ன இவ்வளோ தூரம் இந்த மேட்டு இவ்வளோ குழியாகிற அளவுக்கு இந்த மனுஷன் முழங்காலே நின்று ஜெபம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் ரொம்ப பிரமிப்பாக பார்த்து ரொம்ப தொட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த தேவனுடைய மனுஷன் மட்டும், பில்லி கிரகாம் மட்டும் என்ன பண்ணியிருக்காருன்னா, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவர் போய் தன்னுடைய ரெண்டு முழங்கால்களையும் அவங்க போட்டிருந்த அந்த மேட்ருக்கு பாருங்க, அந்த 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 முழங்காலுடைய அந்த அச்சு இருக்கு பாருங்க, அதுக்கு மேலே அவர் தன்னுடைய முழங்காலை வச்சு, ஆண்டவரே இன்னும் ஒரு விசை அவரை இவ்வளோ பெரிய தேவ மனுஷனாக மாற்றினீங்களே, இத்தனை லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் வைத்தீர்களே, இன்னும் ஒரு விசை இந்த தேசத்திற்காக இறங்கும், இன்னும் ஒரு விசை என்ன நீங்கள் நினச்சி பாருங்க, அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்றதுக்கு நான் விரும்புகிறேன், எனக்கு நீங்கள் வேணும், என்ன நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு அந்த முழங்காலில் நின்று அந்த தலைவர்கள் போய் பார்க்கும்போது அப்படி கண்ணீரோட அழுது, இன்னும் ஒரு விசை அப்படின்னு அந்த தேவ மனுஷன் கத்திட்டே இருந்தார். சமீபத்தில் தான் பில்லி கிரகாம் சமீபத்தில் தான் அவங்க இறந்தாங்க. நீங்கள் அவங்க அடக்க ஆராதனையை போய் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், அவருடைய அடக்க ஆராதனை எப்படி நடந்துச்சு, எத்தனை மில்லியன் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். கடந்த காலத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வீரர் யார் அப்படின்னு சொன்னால் அந்த பில்லி கிரகாம். அந்த ரெண்டு குழியிலையும் தன்னுடைய முழங்காலை வைத்து இன்னும் ஒரு விசை அப்படின்ற அந்த தனி ஜபத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவரை நம்ப ஆரம்பித்தார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், பர்சனலாக தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரோடு உள்ள நெருக்கத்தை ஆண்டவர் பல இடங்களிலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மோசையை குறித்து வேதம்